மதுரை தனிஷ் ஜுவல்லரியின் மாபெரும் வைர நகைகள் விற்பனை மற்றும் கண்காட்சி. இந்தியாவின் நம்பகமான டாடா குழுமத்தைச் சேர்ந்த ஜுவல்லரி நிறுவனம் தனிஷ் மிகப்பெரிய நகை சில்லறை விற்பனையின் பிரம்மாண்ட நிறுவனமாக வளர்ந்து நிற்கும் தனிஷ் மதுரை கோர்ட்யார்ட் பை மாரியட் ஹோட்டலில் வைர நகைகளின் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வை தொடங்கியிருக்கிறது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்வை சந்திரசேகர் வட்டார வணிக மேலாளர் மற்றும் இக்னசிஸ் ஜாக்கின் பகுதி வணிக மேலாளர், ராம் கௌதம் பகுதி வணிக மேலாளர் ஆகியோர் புதிய டிசைன் நகைகளை அறிமுகப்படுத்தினர். மக்களின் பேராதரவுடன் தொடங்கி நடைபெற்று வரும் இந்த கண்காட்சி வைர நகைகளின் நேர்த்தியான தொகுப்பையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவர்களது விருப்பத்திற்குரிய ஆபரணங்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஏற்ற விருப்ப தேர்வுகளையும் கொண்டிருக்கும் கண்காட்சியாகும். இதில் வைர நகைகளின் மதிப்பில் 20% வரை தள்ளுபடியை தனிஷ் வழங்குகிறது. மேலும் வாடிக்கையாளர்களுக்கு ஒப்பிட முடியாத அழகு, ஆற்றல், ஜொலிப்பு மற்றும் உறுதியுடன் பிரகாசிக்கும் பல்வேறு வகைகளான பிரமிப்பூட்டும் வைர நகை தொகுப்புகளை தனிஷ் வழங்குகிறது. மேலும் திருமண நகைகளின் கவர்ச்சிகரமான தொகுப்புடன் நுணுக்கமான வடிவமைப்புகள் மற்றும் ஈடு இணையற்ற கைவினை திறன் கொண்ட நகைகளை கொண்டதாக இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது. வைர நகைகளில் காலத்தால் மாறாத பாரம்பரிய நகைகள் முதல் தற்கால நவீன வடிவமைப்புகள் வரை பல்வேறு நேர்த்தியான நகைகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீட்டுக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் தனிஷ்க் சார்பாக வலது பக்கத்தில் இருக்க ஒரு ராம் கௌதம் ஏரியா பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கார். நான் வந்து என் நேம் இக்னேஷியஸ், நானும் ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர். இவர் மிஸ்டர் சந்திரசேகர் சர்க்கிள் பிஸ்னஸ் மேனேஜர். சார் வந்து சந்தோஷ், மிஸ்டர் சந்தோஷ் கிளஸ்டர் மேனேஜர். ஸோ தனிஷ் டைட்டன் கம்பெனி லிமிடெட் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். ஸோ இந்த தனிஷ்கோட எக்ஸிபிஷன் சேலை பற்றி மிஸ்டர் சந்திரசேகர் வந்து உங்களுக்கு விரிவாக எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ அனைவருக்குமே தெரியும், தனிஷ்க்ன்றது வந்து ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் டாடா டைட்டன் வந்து ஒரு பிராண்டு தான் வந்து தனிஷ்க்கு. இது வந்து நம்மளோட டைட்டன் குரூப், டாடா குரூப் ப்ளஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து டிட்கோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் வந்து டைட்டன் கம்பெனி லிமிடெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்சஸில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து ஜுவல்லரி ப்ளஸ் ஐவேர், தென் வந்து ட்ரெடிஷ்னல் சாரீஸ், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். மதுரையில் வந்து இந்த 3 நாள் வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மதுரையில் இது மாதிரி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தனிஷ்க்கு பற்றி எல்லாமே தெரியும். ஸோ தனிஷ்க்குனா வந்து இது வந்து ஒரு டாடா பிராண்டு, டைட்டன் பிராண்டு. இது வந்து என்னோட பியூரிட்டி, இதனோட டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு பெயர் போனது தான் வந்து தனிஷ்க் நிறுவனம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜுவல்லரியும் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டின்றது வந்து கேரண்டீடு நம்மக்கிட்ட. ஸோ அதே மாதிரி டைமண்ட் ஸ்டோன்ஸும் வந்து சர்டிஃபைடு டைமண்ட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த 3 days வந்து இந்த ஹோட்டலில் மேரியட்டில் வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நிறைய ரேஞ்சஸ் வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு வெட்டிங்க்கு தேவையான கம்ப்ளீட் டைமண்ட் ஜுவல்லரி செட் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பேங்கிள் ஆகட்டும், நெக்லஸ், ஹாரம், வெயிஸ்ட் பெல்ட்டு, இப்படி வந்து ஒரு கம்ப்ளீட் செட் எடுக்கிறனால எடுக்கலாம். அது தனித்தனியாக ப்ராடக்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கும் வந்து நம்மகிட்ட வந்து டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 500 ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கொண்டு வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த 3 நாளைக்கு நடக்குது. ஸோ இதில் கஸ்டமர்ஸ் ஏதாவது அவங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு சலுகையாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூவில் 20% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும் டோட்டல் வேல்யூவில். அது போக அவங்களுடைய பழைய தங்க நகைகள் ஏதாவது இருந்தது எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சிறப்பான எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு கிடைக்குது. இன்றைக்கி ரேட்டுக்கே வந்து எடுத்துப்போம். முழு மதிப்போடு கிடைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் வந்து இந்த கோல்டு ரேட்லாம் இப்போ ஏறிட்டு போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சேவிங் ஸ்கீம்ஸ்னு ஒரு நல்ல 2 சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஒன்று வந்து கிராமேஜ் பேஸ்டு, மாதம் கஸ்டமர் பே பண்ணாங்கன்னா அதை வந்து அன்றைக்கி ரேட்டில் தங்கமாக வரவு வச்சு 10 மாதம் கழித்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட்டோடு வந்து கஸ்டமர் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாமல் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபிக்ஸடாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபைனலாக சம் டிஸ்கவுண்ட்டோட அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 10 months கழிச்சு. இது 2மே இருக்குது. ஸோ இந்த ஏறிட்டு போகிற கோல்டு ரேட்டில் இந்த பழைய கோல்டு இருந்தால் கூட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். அது வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அதை எங்கே வாங்கியிருந்தாலும் சரி நம்மளோட டிரான்ஸ்பரண்ட் மெத்தடில் வந்து ப்ராசஸில் வந்து அவங்க வந்து நம்மளோட தனிஷ் ஜுவல்லரியில் செக் பண்ணி அதை பியூரிட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்ல மதிப்போட புது ஜுவல்லரி, தனிஷ் ஜுவல்லரி, ஹால்மார்க்டு டைமண்ட் ஜுவல்லரியாகவும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கலாம்.
இது இல்லாமல் என்னென்ன ஜுவல்லரி ரேஞ்சஸ் நம்மகிட்ட இருக்குன்னா, நம்மகிட்ட வந்து ஓப்பன் செட்டிங்னு சொல்லக்கூடிய டிசைன்ஸு, அக்கேஷனல் வேர் பண்ணக்கூடிய டிசைன்ஸு, தென் வந்து ரெகுலர் க்ளோஸ் செட்டிங்ன்ற சொல்லக்கூடிய காரைக்குடி டிசைன்ஸ், இது ரெண்டுமே நம்மகிட்ட வந்து நிறைய ரேஞ்சஸில் நிறைய டிசைன்ஸில் நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பண்ணுறதுனால வந்து எல்லாரையும் மதுரை மக்கள் அனைவரையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜுவல்லரி எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தாராளமாக ஆமாம் சார், அனைவரும் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் இது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ தாராளமாக வந்து பார்க்கலாம் சார். சார் இப்போ நிறைய கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி ஸ்கீம் வந்து கோல்டு ரேட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிறதா ஸ்டாப் பண்ணாங்கன்னா டே க்ளோசர் எப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் கொடுத்த வேல்யூக்கும் க்ளோசரோட வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது அது எப்படி, ஏன்னா இது வந்து டைமண்டை பேஸ் பண்ணி கோல்டு ரேட் அது கஸ்டமர் கொடுத்துடலாமா இல்லை வேறு சார்? அது வந்து இப்போ நம்ம சொல்ல 2 விதமான சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது சார் கணக்கில். ஒன்று வந்து நீங்கள் மாதம் 2000 ரூபா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், 2000மோ 5000 10,000 எப்படினாலும் பே பண்ணலாம். ஸோ 2000 பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2000த்துக்கான கோல்டு என்னவோ அதை வந்து வர வச்சிரும். அந்த நீங்கள் அன்னைக்கு ரேட்டில் வர வச்சிரும். 10 மாதமும் வர வச்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கோல்டு ரேட் ஏறுனா கூட கவலைப்பட தேவையில்லை. ஸோ அந்த இது வந்து செட்டில்டு. தென் அந்த ரிஸ்க்கு கிடையாது. அது இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதுக்கு தேவையான டிஸ்கவுண்ட்டும் வந்து பாஸ் ஆன் பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். ஸோ அதோட சேர்த்து கஸ்டமர் வாங்குறப்போ ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அந்த டோட்டல் வேல்யூலேயே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இது இல்லாமல் ரெகுலர் சேவிங் ஸ்கீம்ன்ற அந்த கிராம் சில கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு கோல்டு ரேட் அந்த அளவுக்கு ஏறாது, எனக்கு மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்குது, அதை மட்டும் சேவ் பண்ணிக்கிறேன், ஃபைனலாக அது என்ன கோல்டு ரேட் இருக்கோ அப்போ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா அதுக்கான சேவிங் ஸ்கீம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இருக்குது நம்மக்கிட்ட. கஸ்டமர் பார்த்துட்டு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ டே பை டே கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு நேற்று 10,000 எல்லாரும் ஆமாம். அந்த இதை பேஸ் பண்ணும்போது நம்ம இதோட சேல் வந்து கஸ்டமருக்கு என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ஏதாவது வேறு ஏதோ கோல்டு ரேட்டுன்றது டெய்லியுமே பப்ளிஷ் ஆகுது, எல்லாருக்குமே தெரியுது. கோல்டு ரேட் ஏறிச்சுன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போ நான் நியூஸ் பேப்பரில் வருது, தென் வந்து ஆன்லைன் நியூஸ்லேயே நிறைய வந்து டெய்லியும் தெரிஞ்சுக்கிறாங்க, வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடுது டெய்லி ஏறுறது. பட் அது சில காரணங்களால் ஏறுது. பட் அது மாதிரி கோல்டு ரேட் ஏறுறதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம்ன்றது வந்து நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு வந்து இப்போ ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து கஸ்டமருக்கு வந்து அதிகபட்ச மதிப்பு கொடுக்கறதுனால அது வந்து ஒரு பெட்டர் சான்ஸு. ஏன்னா வந்து கஸ்டமர் ரேட்டு இறங்கிட்டு இருக்கப்போ ஒரு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத விட ஏறிட்டு இருக்கப்போ, ரேட் ஏறிட்டு இருக்கப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க அதிகபட்சமான மதிப்பும் கிடைக்குது. ஸோ அதனால் அவங்க எப்போ வேணாலும் வந்து நம்மளோட நியர்பை தனிஷ்கில் வந்து வாங்கிக்கலாம். நியர்பை ஸ்டோர்ஸில் தனிஷ்க்கு வந்து இங்கேயே 2 ஷோரூம் இருக்குது மதுரையில். ஒன்று வந்து ஈஸ்ட் வேலியில் இருக்குது, ஒன்று அண்ணா நகரில் இருக்குது. கஸ்டமர் அங்கேயும் வாங்கிக்கலாம். ஆர் அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ்னால் நியர்பை சிவகாசி, தேனி, ராம்நாத் இது மாதிரி அங்கே இருக்கிற இடத்துலையும் நம்மளோட கடைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேயும் கூட கஸ்டமர்ஸ் போய் வாங்கிக்கலாம். கஸ்டமர் வந்து அவுட்லெட் வாங்குறதுக்கும் இந்த எக்ஸ்போர்ட் வந்து டெஃபினட்டாக இருக்குது சார். ஏன்னா அவுட்லெட்டில் ஷோரூமில் பார்க்குறப்போ ஒரு இடத்துல எங்களால் இவ்வளோ ஸ்டாக்கும் வைக்க முடியாது, ரேஞ்சஸும் காமிக்க முடியாது. பட் அதே மாதிரி இடமும் இருக்காது. ஒரு ஜுவல்லரி ஷோரூமில் உங்களுக்கு தெரியும், கோல்டு ஜுவல்லரி இருக்கும், டைமண்டும் இருக்கும். ஸோ அது வந்து இந்த லிமிடேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து வெளியே வந்து நம்மளால் பண்ணுறப்போ ஃப்ரீயாக கஸ்டமர்ஸ் வந்து போகிறதுக்கு, அவ்வளோ கார்ஸ் வந்தாலும் பார்க் பண்ணுறதுக்கு, தென் ஒரு நல்ல இடம், ஸோ காமன் பிளேஸ்ன்னு வைக்கிறப்போ ஸோ எங்களால் அந்த நல்ல இடம் கிடச்சிருக்கிறதுனால டிஸ்பிளேவும் நிறைய வச்சு நிறைய ஸ்டாக்ஸும் அதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து விஷுவல் மெர்ச்சன்டைஸ் எல்லாம் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் திங் நிறைய ரேஞ்சஸ் கிடைக்கும், நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் கஸ்டமர். சார் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து சென்னையிலையும் பண்ணியிருக்கோம் சார். சென்னையில் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூரில் பண்ணியிருக்கோம், ஒசூர்லேயும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மதுரை பண்ணியிருக்கோம் சார். இப்போ எல்லாருமே ஆன்டிக் கலெக்ஷன் நம்மளுடைய கலெக்ஷன் வந்து என்ன மாதிரி எல்லாம் சார் நம்மளுக்கு வந்து ஜுவல்லரி டைமண்டில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ட்ரெடிஷ்னல் டிசைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த க்ளோஸ் செட்டிங். ஸோ நீங்கள் ஆன்டிக்ன்றது சொல்கிறீங்க, இந்த ஆன்டிக்ன்றது பிளைன் ஜுவல்லரியில் நிறைய ரேஞ்சஸ் கிடைக்கும். பட் டைமண்டில் இந்த ஆன்டிக்னு சொல்ல முடியாது. பட் ட்ரெடிஷ்னல் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த க்ளோஸ் செட்டிங் வந்து ரொம்ப காலங்காலமாகவே இருக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த காரைக்குடி செட்டிங்னு சொல்லுவோம். பேக்கில் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 22 கேரட்டில் அது வந்து செய்யக்கூடிய ஒரு ஜுவல்லரி வித் டைமண்டோட. ஸோ அது வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 lakhsலேருந்து 50-60 lakhs வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. அது வந்து இயர் ரிங் இருக்குது, ஃபிங்கர் ரிங் இருக்குது, தென் வந்து பேங்கிள்ஸ், நெக்லஸ், ஆரம், இது எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட்லேருந்து மாடர்ன் ஜுவல்லரி வரைக்கும் அக்கேஷனல் வேர் பண்ணுற மாதிரி டிசைன், ஓப்பன் செட்டிங் ப்ராடக்ட்ஸு, தென் ஃபியூஷன் ஜுவல்லரி, இது மாதிரி டிசைன்ஸும் வந்து நம்மகிட்ட இருக்குது. மெயினாக நம்ம வந்து ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்லி ஒரு செட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் க்ளோஸ் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லுக் வந்து பார்க்க க்ளோஸ் செட்டிங் மாதிரியே இருக்கும்.
பட் ஆனால் அது வந்து ஓப்பன் செட்டிங். ஓப்பன் செட்டிங் வந்து 18 கேரட்ல இருக்குங்க, க்ளோஸ் வந்து 20 கேரட்ல இருக்கு. இதோட ஓப்பன் க்ளோஸில் என்ன பெனிஃபிட்னா, ஸோ அந்த லுக் வந்து 20 கேரட் லுக்காக இருக்கும், பட் வந்து 18 கேரட்ல இருக்கும். உங்களுக்கு ஸ்டோன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வைஸும் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கோல்டோட போர்ஷனும் சர்டன் போர்ஷனும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வெயிட் கம்மியாக கிடைக்கும், அந்த அட்வான்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி செட்டிங் நம்மள்ட்ட டிசைன்ஸ் இருக்கு. இப்போ கோல்டோட ரீபில்ஸ் இருக்கும், டைமோட ரீபில்ஸ் இருக்கு. சார் கோல்டு வந்து டெய்லி ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகுது, நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியுது. பட் டைமண்ட் அது மாதிரி ஒரு ரெகுலேட்டடாக இன்னும் வரல. டெய்லியும் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிற மாதிரி ஒரு இது இன்னும் வரல. பட் அதுவும் சீசன் டு சீசன் பீரியாடிக்கலி அதுலேயும் வந்து நமக்கு வந்து இருக்குது சார். ஸோ ப்ரைஸ் வந்து ரிவிஷன் ஆகிட்டு தான் இருக்குது.